Hello friends, welcome to Radhi Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது part 2 சரிங்களா? part 1ல பாத்தீங்க அப்படினா நம்ம லைனிங் ப்ளவுஸ்ல அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதையும் தையலுக்காக எவ்வளவு அளவுகள் வந்து ப்ளஸ் பண்ணனும் அப்படிங்கறதையும் நம்ம ப்ளஸ் பண்ண அளவுகளோட சேர்த்து எப்படி நம்ம மார்க் பண்ற அளவுகளா கன்வெர்ட் பண்ணனும் அப்படிங்கறதையும் கிளியரா பார்த்தோம். அண்ட் பாத்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணனும் அப்படிங்கறதை நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் எல்போ ஸ்லீவ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டி எப்படி வந்து கட் பண்ணனும் அப்படிங்கறதை நம்ம கிளியரா பார்க்க போறோம். நம்ம மீத இருக்கிற கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம பேக் பார்ட் வந்து எடுத்து மேலே வச்சுக்கலாம் சரிங்களா. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி எடுத்து கரெக்டாக மேல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லைன் போடுறப்ப கிளாத் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிரமம் சரிங்களா. ஆக கிளாத் வந்து சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஷோல்டர் பகுதியில் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்குவோம். ஃபோல்டிங் சைடையும் இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் சைட்லையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. சைடு உயரத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ண தேவையில்லை. இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஷோல்டர் லைனை ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் ஃபோல்டிங் லைனையும் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. கம்பல்சரி இந்த ரெண்டு லைனும் போட்டுட்டு தான் நம்ம வந்து எப்போவுமே ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் அளவுகள் வந்து சரியாக வரும் சரிங்களா. 6.5 இன்ச் வந்து நான் ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போது நம்ம போட்ட மார்க்கிங்க்கு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக தேவைப்படும் சரிங்களா. அதனால் 1/2 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணி நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்லைன் வந்து எந்த ஷேப் தேவைனாலும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் யூ நெக் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் உயரம் சரிங்களா, முன் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். முன் உயரம் அப்படிங்கிறது நம்ம 13.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அந்த அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கிராஸ் வைஸில் போடாமல் கரெக்டாக நேராக இருக்கிறதுக்காக தான் ரெண்டு மார்க்கிங் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். போட்ட மார்க்கிங்லேருந்து 1.5 இன்ச் வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது கிராஸினுடைய அளவு சரிங்களா. நம்ம ஆல்ரெடி அளவு ப்ளவுஸில் அளவுகள் எடுத்து மார்க் பண்ணது தான். டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 3 இன்ச் அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட லைனுக்கு அதாவது மார்க்கிங்க்கு இது மாதிரி லைன் வந்து போட்டுக்கோங்க ரெண்டு சைட்லேயுமே. கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க்கிங்கும் ஜாயின் பண்ணி லைன் போடுறோம். இதுக்கு அளவுகள் வந்து எதுவுமே தேவையில்லை சரிங்களா. நெக்ஸ்ட்டு டெப்த் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம டெப்த் எடுக்கணும். 1/4 இன்ச்சா 1/2 இன்ச்சா அப்படிங்கிறது இது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து தான். அதாவது அவங்களுடைய பாடி ஷேப்பை பொறுத்து தான் 1/4 இன்ச்சா 1/2 இன்ச்சாங்கிறது. நான் 1/4 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். உடல் பருமனாக இருக்காங்க அப்படின்னா 1/4 இன்ச் போதுமானது. ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் கூட எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பக்கம் கிராஸ் எடுப்போம் இல்லைங்களா ஷோல்டர் பக்கத்தில். இது நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப. அவங்களுக்கு ஷோல்டர் கலடுது அப்படின்னா நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எடுக்க தேவையில்லை சரிங்களா. இது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து. நெக்ஸ்ட்டு இந்த ஹர்கட் கொடுக்க வேண்டிய இடத்துல ஹர்கட் கொடுத்துக்கோங்க. 2 டாட் பகுதியில் கொடுத்துக்கிட்டோம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலையும் நம்ம வந்து ஹர்கட் கொடுத்துக்கிட்டோம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து 1.5 மீட்டர் கிளாத் எடுத்து தர சொல்லி தான் வாங்கினேன். ஏன்னு கேட்டால் இது வந்து 44 சைஸ் ப்ளவுஸ் ப்ளஸ் வந்து எல்போ ஸ்லீவ் தேவை இல்லைங்களா. அதுக்காக கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து கேட்டு வாங்கிக்கிட்டேன். பாருங்கள், இது மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். நாளாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஃபோல்டிங் மேல் பக்கம் இருக்குது. கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு சரிங்களா. ஓப்பன் சைடு கீழ்ப்பக்கம் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரைப்பகுதி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது. இது மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் அகலத்தில் ஒரு தையல் லைன் போட்டுக்கோங்க நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஸ்லீவினுடைய சரியான லென்த்துன்னு பார்த்தா நம்மளுக்கு 10.5 இன்ச் சரிங்களா. ஸ்லீவ் ஜாயிண்டிங்காக 1/2 இன்ச் தேவைப்படும். ஆக 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 11 இன்ச்சாக வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ரெண்டு இடத்துல மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்ம போட்ட லைன்லேருந்து பாருங்கள் 3.5 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ் லோ லென்த் சரிங்களா.
3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த ஃபோல்டிங்கில் இருந்து பாருங்கள் நம்ம ஆர்ம் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். ஆர்ம் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம 9 இன்ச் வந்து அளவு ப்ளவுஸில் நம்ம நோட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவை அப்படியே எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு கீழே நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா, சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமோ அல்லது கீழ் பக்கமோ மார்க் பண்ணிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு 6 இன்ச் வந்து சரியான அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இதில் 1.5 இன்ச் சொன்னோம் இல்லைங்களா, ஆர்ம் ரவுண்டுக்கு கீழே 1.5 இன்ச், அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து ஃபோல்டிங்க்கு ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரவுண்டு சரியான அளவு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம வந்து லைன் போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் சென்டர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து மறுபடியும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, சென்டர் பாயிண்ட். அதே போல் இந்த சைட்லேயும் சென்டர்லேருந்து மறுபடியும் ஒரு சென்டர் பாயிண்ட். ஆம்கோல் வளைவுகள் மார்க் பண்ணால் இது நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இந்த 3 மார்க்கிங்கையும் நம்ம ஜாயின் பண்ணி வளைவுகள் போட்டோம் அப்படின்னா ஆம்கோல் ரவுண்டு ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிரும். பாருங்கள், சி மாதிரி ஒரு வளைவு. சரிங்களா, அதே போல் இந்த சைடும் லைட்டாக ஒரு சி மாதிரி ஒரு வளைவு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வளைவுகள் வந்து ஒரு ஷேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இந்த சைடு ஒரு சி மாதிரியும் அந்த சைடு ஒரு சி மாதிரியும் ஒரு எஸ் மாதிரி ஒரு வளைவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், கீழ் பக்கத்துலேயே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவில் எல்லா அளவுகளையுமே மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம போட்ட மார்க்கிங்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ண இடத்த ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. சென்டர்லேயும் இது மாதிரி ஃபோல்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து லைட்டாக வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. 1/4 to 1/2 இன்ச் குள் பக்கமாகவே எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேக் வந்து ஸ்லீவ் மாறிடுது அப்படின்ட்டு சில சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஃப்ரண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஃப்ரண்ட் ஸ்லீவ் எது பேக் ஸ்லீவ் எது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஸ்லீவ் வந்து நம்ம இப்போது ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 13 இன்ச் வாக்கில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது ரஃபாக நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வெளியில் எடுத்து வச்சுருங்க. இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு பட்டிக்கு போதுமானது. பேக் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் மேலே நம்ம ஃப்ரண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஷோல்டர் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம ஹேர் கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த இடமும் சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண வேண்டிய கிளாத் எடுத்துக்குவோம். 1/2 இன்ச் கேப்பில் ஒரு லைன் போட்டுக்கோங்க மடிச்சடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த லைனில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா, பேக் பட்டியே இது மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் இல்லைங்களா. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற அளவுகள் தான் நம்ம பட்டியினுடைய அளவுகள். ஃபஸ்ட் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இன்ச் வந்து கிடச்சிருக்கு. பட்டியினுடைய முதல் அகலம் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கிராஸினுடைய அகலம் 3.25 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. பட்டியினுடைய இரண்டாவது அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.25 இன்ச். சரிங்களா, அந்த 2.25 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம எடுத்தாலும் அதே அளவு தான் வரும். சரிங்களா, ஏன்னா இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் இல்லைங்களா, அதனால் அந்த அளவு மட்டும் போதுமானது. அடுத்தது கிராஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 7.5 இன்ச் வந்திருக்கு. அது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். பட்டியினுடைய 3வது அகலம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். 4 இன்ச் இருக்குது. பட்டியினுடைய 3வது அகலம் அப்படிங்கிறது 4 இன்ச் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டியினுடைய அகலம் 1, பட்டியினுடைய அகலம் 2 மார்க் பண்ணிட்டோம். இதை பாருங்கள், இது மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு அகலம் மட்டும்தான் தேவைப்படும். அதனால் ஒரு அகலம் மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அடுத்து பட்டியினுடைய அகலம் 3 நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது மாதிரி பட்டியினுடைய அகலங்களை நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கோங்க.
லைன் போட்ட இடத்த நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வேணால் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், பட்டி, ஸ்லீவ் அனைத்துமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸில் அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும், தையலுக்காக எவ்வளோ அளவுகள் வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும், நம்ம அந்த அளவுகளை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி மார்க் பண்ணி கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.